வணக்கம் பெரிய யூடியூப் நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே வந்து சேரும். நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் பின் பண்ணி வைக்கிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம 2 மேட்ச்சுக்கு கொடுத்துட்ருக்கோம். பிக்கிங் டெலிகிராமில் கொடுத்தோம். ஸோ அதில் எவ்வளோ டிடி வரும் அப்படிங்கிறத வீடியோவிலே நான் சொல்லியிருந்தேன். ஸோ மினிமம் 7 to 8 டிடி. 8 டிடி அப்படிங்கிறது மேக்ஸிமம் நடக்கிற மாதிரியான விஷயமா இருக்கும் இந்த உமன்ஸ் மேட்சை பொறுத்த வரைக்கும். ஓகே, அப்போ 14 பிளேயரை கொடுத்துட்டு அதில் 8 பிளேயர் அப்படின்னு வர்றதை நீங்கள் ஜிஎலுக்கான டீமாக அதை அந்த 14 பிளேயரை மட்டும் வச்சு ரொட்டேட் பண்ணால் வின் பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது தான். பட் இது மாதிரி நிறையா பேர் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ப்ரெடிக்ஷன் நிறையா கொடுக்குறாங்களே, ஸோ அதே வழியில் நீங்களும் வந்துட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணலாம். யாரும் எங்கிட்ட கேட்கல, பட் நான் அந்த மாதிரி சொல்கிறேன். ஸோ அப்படி தான். ஏன்னா நாம் எப்படி ஃபீல் பண்ணோமோ அதே ஃபீலிங் தான். நானும் விளையாட்டு ஒரு டைமில் இந்த மாதிரி ப்ரெடிக்ஷனை பார்த்து டீம் போடும்போது என்ன மனநிலை இருந்துச்சோ அதே தான். பட் இதை நம்ம பெய்டு குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி புரியும். இருந்தவங்களுக்கு இப்போது பெய்டு நிறைய கேட்குறீங்க இல்லை. ஸோ இப்போ அதை நான் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுறேன். ஸோ இல்லை அப்படின்னா அது நான் விளக்கம் அப்படிங்கிற மாதிரி ஒரு லைவ் செஷன் மட்டும் வச்சுட்டு நான் உங்களுக்கு கொடுத்துக்குறேன். டீம் கன்வெர்ட் பண்ணுறது உங்கள் கையில் விட்ருக்கேன். ஸோ ஓகே, இப்போ இதில் என்ன ரிசல்ட் என்ன, ஸோ இதில் என்ன புரிதல் எடுத்துக்கலாம், ஸோ இது என்ன பயிற்சி அப்படின்னு சொல்லி நீங்கள் திங்க் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த 14 பிளேயர்ஸ் மோஸ்ட்லி இம்பார்ட்டண்ட் பிளேயர் தான். இந்த 2 டீம்லேயும் இருக்கக்கூடிய 7 பிளேயர் இம்பார்ட்டண்ட் பிளேயர் தான். பட் இந்த எல்லா பிளேயருமே உள்ளே வரமாட்டாங்க அப்படிங்கிறதும் இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இது மென்ஸ் மேட்ச்சுக்கு ஒரு சினாரியாவாக இருக்கும். உமன்ஸ் மேட்ச் இந்த உமன்ஸ் மேட்ச்சுக்கெலாம் ஒரு சினாரியாவாக இருக்குது. இந்த உமன்ஸ் மேட்ச் சினாரியாவில் 8 டிடி அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த 14 பிளேயரில். ஸோ இதில் மெயின் ஆஃப் தி பிளேயர்ஸ் நீங்கள் ட்ராப் பண்ணுற மாதிரி வரும். அந்த 14 பிளேயரில் 8 டிடி அப்படிங்கும்போது 14 பேர் அப்படின்னா 6 பேர்த்த ட்ராப் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது வருது. ஓகே, ரைட். ஸோ அந்த 6 பிளேயரை எந்த சினாரியோவில் நீங்கள் ட்ராப் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ப்ளஸ் வெளியே இருந்து எடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் நம்ம சொல்லியிருந்தோம் லாஸ்ட் மேட்ச் சின்னதாக கின்ஸா லோ பிக்கு லோ கிரெடிட் பிளேயர்ஸை உள்ளே ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஒரு 3 பிளேயர் வரைக்கும் தான் ட்ரை பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்லியிருந்தோம். ஓகே, ஸோ அதே விஷயத்தையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். இதே போல் நம்ம தொடர்ச்சியாக அந்த 14 பிளேயர் ரேஞ்சில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அதில் 8 டிடி உங்களுக்கு இருக்கும். 6 பிளேயரை நீங்கள் ட்ராப் பண்ண வேண்டியது கண்டிப்பாக வரும். ஒரு சில மேட்சஸ் ஆகலாம். 9 பிளேயர் வரைக்கும் 9 டிடி கூட அதிலிருந்து வரலாம். இவ்வளோ தான் அங்கே சினாரியோ. ஓகே, சரி, நீங்கள் அப்போ சூஸ் பண்ணக்கூடிய மற்ற 3 பிளேயர் அப்படின்னு எடுத்துகிட்டு 14 + 7 3 அப்படின்னா 17 பிளேயர்ஸை வச்சு டீம் ரொட்டேட் பண்ணுற மாதிரி வரணும். ஓகேங்களா? ஒரு 16 பிளேயர்ஸாக குறைக்கிறீங்கன்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்குள்ளே தான் நீங்கள் டீம் எடுத்திங்கன்னா பெட்டர் ரிசல்ட் வரும். ஸோ அதை எப்படி எடுக்கிறதுங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது இந்த 14 பிளேயர்ஸ் இந்த மேட்ச்சுக்கு ஆல்ரெடி ஒரு மேட்ச் விளையாண்டது. இன்றைக்கி நடக்கக்கூடிய மேட்ச்சுக்கு நம்ம வீடியோ கொடுக்கல. ஸோ ஓகே, இதுலேயே 3 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ பேசிக்கலாம். இனி வர மேட்சஸ் ஒரு நாளைக்கு 2 மேட்சஸ் இருக்குது. ஒரு மேட்ச்சுக்கான வீடியோ கம்பல்சரி வரும். ஓகேங்களா? ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு இதே லெவல் தான் 2 டீமும். இந்தியாவில் ஏதாவது சேஞ்ச் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு ராதா யாதவ் உள்ளே கொண்டு வரலாம், ஒரு சாய்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் விக்கெட் கீப்பிங்கை பொறுத்த வரைக்கும் ரிச்சா கோஸ் ரீசன்ட் ஃபார்ம் கொஞ்சம் இதாக இருக்கிறதுனால பாட்டியா உள்ளே கொண்டு வர பார்க்கலாம். ஸோ மற்றபடி பெருசாக சேஞ்ச் இருக்காது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ மற்றபடி ஓகே. ஸோ இப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது இந்தியாவில். பாகிஸ்தான் வின்னிங் ஓரளவுக்கு நல்லா ப்ளே பண்ணுற மாதிரியான பிளேயர் தான். ஸோ மொமெண்டம் இழக்காமல் திரும்பவும் அதே பிளேயர்ஸ் உள்ளே வைக்கவும் ஒரு சான்ஸ் இருக்குது. சரிங்க, அவங்கள பெருசாக சேஞ்ச் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கல. இந்தியாவில் மட்டும் சேஞ்சஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, பட் இதே லெவல் இருந்துச்சுன்னா, ஸோ அப்படி மாறும்போது நம்ம பெய்ட் குரூப்பில் இருந்தவங்கெல்லாம் அந்த ஆன் டைம் டேபிள் எடுத்துக்கோங்க. இப்போதைக்கு ஃபஸ்ட்டு இந்த 14 பிளேயர்ஸ் மெயின் பிளேயர்ஸ் யாராருக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் 8 டிடி அப்படிங்கிறது தான் இருக்கும். யாரை ட்ராப் பண்ணலாம், வெளியே இருந்து எந்த மாதிரி பிளேயர்ஸ் உள்ளே எடுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் சேர்த்து பாருங்கள் இந்த மேட்ச்சுக்கு. ஓகே, இப்போ இந்தியா டீமை பொறுத்த வரைக்கும் ரிச்சா கோஸ்,
வெர்டிகலிஸ் மேட்ச்சுக்கு மேட்ச் இது கண்டிப்பாக மாறும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அடுத்து இந்தியா விளையாடக்கூடிய மேட்ச்சுக்கெல்லாம் வேறு பிளேயர்ஸ் கூட இந்த இடத்துல வருவாங்க. ஸோ இதுதான் இது முக்கியம். ஸோ அதுபடி உங்களுக்கு ட்ரீம் டீமும் அமையும். அதை 8 டிடி மினிமம் அப்படிங்கிறது கம்பல்சரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த 6 பிளேயர் ஒரு இம்பார்ட்டண்ட் பிளேயர்ஸ். பட் இந்த 6 பிளேயரில் தான் 1 or 2 பிளேயர்ஸை நீங்கள் ட்ராப் பண்ணணும். ஓகேங்களா? 7 பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போது 6 பிளேயர் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. இவங்க 6 பேருமே இம்பார்ட்டண்ட் பிளேயர்ஸ் தான். பட் மினிமம் ஒரு பிளேயரை இதிலிருந்து ட்ராப் பண்ணணும். லெவல் இதே இருக்கும் பட்சத்தில் 2 டீமோட லெவலும் இதுவே இருக்கணும். ஸோ மாறிச்சுனாலும் உங்களுக்கு டெலிகிராமில் நான் போஸ்ட் பண்ணுவேன், ஒரு 7 பிளேயர்ஸ் 6 பிளேயர்ஸ் வரைக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு அப்புறம் இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் பிளேயர்ஸ், இன்னொரு பிளேயர் 7வது பிளேயராக நம்ம எடுக்கிறோன்னா, இந்த மேட்சோட சினாரியோ பவுலிங் பேஸஸில் இருக்குது. ஸோ அதனால் பூஜா வெஸ்டேகரை நம்ம உள்ளே எடுக்கலாம். ஸோ இந்த ரேஞ்சுக்கு போகலாம். அல்லது வெஸ்டேகருக்கு பொதுவாக நீங்கள் ஆசா அல்லது ரெட்டி, ஸோ இந்த பிளேயர் யாராவது ஒரு பிளேயரை நீங்கள் சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்த 6 பிளேயரில் நீங்கள் மினிமம் ஒரு பிளேயர் அல்லது 2 பிளேயர் ட்ராப் ஆக சான்ஸ் இருக்குது. வெளியே இருந்து எடுக்கக்கூடிய பிளேயர் ரொட்டேஷனில் ஆசா, பூஜா வெஸ்டேகர், ரெட்டி இந்த 3 பேர்த்தையும் ரொட்டேட் பண்ணுங்கள். சிப்பாலி வர்மா 4 பிளேயர் இருக்காங்க இல்லையா? ஸோ இந்த 4 பிளேயருக்குள்ளே ரொட்டேட் பண்ணணும். ஸோ அந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்கு இந்த 6 பிளேயர், ஸோ நம்ம ஃபஸ்ட்டு காட்டின இப்போ ஆசாவை ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த 6 பிளேயரில் இருந்து தான் நீங்கள் ரிமூவ் பண்ணி இன்னொரு பிளேயரை ரொட்டேட் பண்ணணும். ஸோ இம்பார்ட்டண்ட் பிளேயர் தான் இந்த 6 பிளேயர். ஓகே, பட் 6 பிளேயருக்கான வாய்ப்பு இருக்காது. இதில் இருந்து தான் நீங்கள் ஒரு பிளேயரை ட்ராப் பண்ணணும். ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு லாஸ்ட் மேட்ச் ட்ராப் பண்ண பிளேயர்ஸ் ஏகப்பட்ட பிளேயர்ஸ் இதில் ட்ராப்டு. இந்த இம்பார்ட்டண்ட் பிளேயர்ஸ்லேருந்து வந்த பிளேயர்ஸ் யாருன்னா மந்தனா, ரேணுகா தாகூர் 2 பேர் மட்டும்தான். பாகிஸ்தானில் நம்ம கொடுத்துருந்த பிளேயர்ஸில் அப்படியே வந்திருந்தாங்க. மோஸ்ட்லி ஒரு பிளேயர் மட்டும் வேறு பிளேயராக உள்ளே வந்திருப்பாங்க. ஸோ பாகிஸ்தானில், நியூசிலாந்தில். ஸோ அந்த சினாரியோ என்ன அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணிக்குவோம். ஃபஸ்ட் இந்த மேட்ச் கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம், இந்த மேட்சோட இதை பார்த்துக்குவோம். ஓகேங்களா? ஸோ அதை சின்னதாக ஒரு ரீசெக்கும் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்துட்டோம், அதை ரீசெக் பண்ணுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? நம்ம கொடுத்த பிளேயர் என்ன எத்தனை பேர் வெளியே இருந்து வந்திருந்தாங்கன்னு நீங்கள் மெயின் டெலிகிராமில் பார்த்தீங்கன்னா தெரியும். 7 பேர் வந்திருந்தாங்க. ரைட். ஸோ இவங்க இம்பார்ட்டண்ட் பிளேயர். அடுத்து அப்படி பாகிஸ்தான் உமனில் இம்பார்ட்டண்ட் பிளேயர்ஸ் யார் யார் அப்படின்னு பார்த்துட்டா, அலி, ஆலியா ரியாஸ், எண்டர், சோஹைல், அமீன். ஸோ 2 பிளேயர் இருக்காங்க. 2 பேருமே லோ பிக் தான். சடையா இக்பால், சந்து. ஸோ இந்த ஒரு 7 பிளேயர் இதில் ஸோ 7 பிளேயர் வந்திருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த இடத்துல நம்ம இப்படி தான் கொடுக்குறோம் அப்படின்னா, கண்டிப்பாக அமீன், ஆலியா ரியாஸில் இம்பார்ட்டண்ட் பிளேயரில் இருந்தே நீங்கள் ஒரு பிளேயரை இந்த இடத்துல ட்ராப் பண்ணிக்கலாம். அங்கே பேட்டிங் பவுலிங் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கங்க. இந்த இடத்துல நம்ம ஆலியா ரியாஸை ரிமூவ் பண்ணி சனாவை இன் பண்ணுறோம். ஓகேங்களா? இந்த ஒரு 7 பிளேயர் பாகிஸ்தானில் இம்பார்ட்டண்ட் பிளேயர்ஸ். ஓகே, ஸோ இந்த இம்பார்ட்டண்ட் பிளேயர்ஸில் இருந்து மேக்ஸிமம் 1 or 2 பிளேயர்ஸ் ரிமூவ் ஆக சான்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நீங்கள் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இதுக்கு ஓவராக இந்த நோட் பண்ணிக்கோங்க. லெவல்ஸ் மாறல அப்படின்னா இவங்க தான் இம்பார்ட்டண்ட் பிளேயர்ஸ். பட் இங்கேருந்து இந்த எல்லா பிளேயரும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்காது. ஒரு 2 பிளேயர் அல்லது ஒரு பிளேயர் மாறலாம். ஓகேங்களா? ஸோ அது அந்த டீஃபால்ட்டாக நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய அந்த 3 பிளேயர்ஸில் யாரை உள்ளே வச்சு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலான்னா,
ரொம்ப சிம்பிள் தான். பவுலிங் கேட்டகரியில் இருக்கக்கூடிய டைனா பைக், டி ஹசன், இந்த 2 பிளேயரும். ஓகே, அவ்வளோதான். ஸோ இந்த 2 பிளேயரில் இருந்து நீங்கள் ஏதாவது ஒரு பிளேயரை சூஸ் பண்ணணும். நம்ம கொடுத்த அந்த 7 பிளேயருக்கு பொதுவாக. ஓகேங்களா? ஸோ இது ஒரு விஷயம் மட்டும் பார்த்துக்குங்க. அப்போது இந்த மேட்ச் சினாரியோ எப்படி இருக்குது அப்படின்னா, மினிமம் ஒரு பிளேயர் டைனா பைக், டி ஹசன்லேருந்து சூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு 14 பிளேயர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறீங்க. அதில் யாரை ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த 2 பிளேயரில் ஒரு பிளேயரை இன் பண்ண பாருங்கள். ஓகேங்களா? சேர்த்து ஜி பிரோஸா இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். பட் இந்த மேட்ச்சுக்கு பெருசாக வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஃபீல் வருது. இப்போ இருக்கிற டேபிள் படி இதே லெவல் தொடர்ந்தால் டைனா பைக், டி ஹசனில் ஏதாவது ஒரு பிளேயரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒன்று. இப்போ திரும்ப ஒருக்கா ரீவைண்ட் பண்ணிக்கோங்க. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டண்ட் பிளேயர் அப்படின்னா எஸ் அமீன், எண்டர், எப்சனா, ஒமிமா சோஹைல், சடையா இக்பால், என் சந்து. ஸோ இந்த 6 விக்கெட் கீப்பிங்கில் அலி. இந்த 7 பிளேயர் இம்பார்ட்டண்ட் பிளேயர். ஓகே, இந்த 7 பிளேயரில் மினிமம் நீங்கள் 2 பிளேயர், இப்போ இந்தியா சைடு டீமை போட போகிறீங்களா, பாகிஸ்தான் டீமை போட போகிறீங்களா அப்படிங்கிறதும் இருக்குது. நீங்கள் எந்த சைடு டீம் போட்டாலும் இப்போ பாகிஸ்தானில் ஒரு 4 பிளேயர் தான் ட்ரீம் டீம் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணால் இதில் இருந்து 3 பிளேயர் தான் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி வரும். இதில் மோஸ்ட் ப்ரியாரிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் சைடாக பாகிஸ்தான் லாஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் அது சின்னதாக மார்க் பண்ணலாம். ஸோ இது தொடர்ச்சியாக பார்க்கும்போது உங்களுக்கு புரியறதுக்கு ஆரம்பிச்சிடும். இந்த பிளேயர்களில் இந்த 5 பிளேயர்லேருந்து நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ ஏதாவது ஒரு 3 பிளேயர் வரைக்கும் சூஸ் பண்ணுற மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ இதில் இருந்து ஒரு பிளேயர் டைனா பைக், டி ஹசன், இந்த 2 பிளேயர்லேருந்து ஒரு பிளேயரை மட்டும் நீங்கள் உள்ளே பிக் பண்ணுற மாதிரி வரும். சரிங்களா? இது பாகிஸ்தானுக்கான டீம். ஓகே, இப்போ இதே அமைப்பு இந்தியா சைடு எடுத்துக்குவோம். ரிச்சா கோஸ், மந்தனா, ரோட்ரிகஸ், தீப்தி சர்மா, ரேணுகா சிங், ஸ்ரீயங்கா பட்டேல், பூஜா வஸ்ட்ரேகர், சிப்பாலி வர்மா. ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை வந்து ஒரு சிப்பாலி வர்மா இல்லை, ரிச்சா கோஸ். ஸோ இப்படி ஒரு 7 பிளேயர் இம்பார்ட்டண்ட் பிளேயராக நம்ம எடுத்துருக்குறோம். ஸோ இதில் நம்ம இந்தியா ஜெயிக்குது அப்படிங்கிற மாதிரி எடுத்தாலும் சரி, தோக்குது அப்படிங்கிற மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா, இப்போ இந்தியா ஜெயிக்குது அப்படிங்கிற மாதிரியான கான்செப்டில் இதில் எவ்வளோ பிளேயர்ஸை நீங்கள் பிக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஒரு மினிமம் 5 பிளேயர் அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் பிக் பண்ணலாம். ஸோ அதில் இந்த 4 பிளேயரில் ஒரு 3 பிளேயர் வரைக்கும் பிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த 4 பிளேயரில் 3 பிளேயர் வரைக்கும் மினிமம் பிக் பண்ணிக்கலாம். ஒரு பிளேயர் மட்டும் ட்ராப் ஆகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது இந்த பிளேயரில் ஒரு 2 பிளேயர் வரைக்கும் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு 5 பிளேயர் வந்துடும். இல்லாது இங்கே 2 or 1 எப்படி நீங்கள் டீம் 7:4 போடுறீங்கன்னா 2 பிளேயர் வரைக்கும் பிக் பண்ணுங்கள். 6:5 அப்படிங்கும்போது ஒரு பிளேயர் வரைக்கும் பிக் பண்ணுங்கள். இதில் 3 பிளேயர் வரைக்கும் ஃபிட் பண்ண பாருங்கள். ஓகேங்களா? ஸோ மோஸ்ட் ப்ராப்பர்லி இந்தியா இந்த மேட்ச் ஈஸியாக வின் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு ரிச்சா கோஸ் கூட கட் ஆகிற மாதிரி வாய்ப்புகள் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த 3 பிளேயரை ட்ரை பண்ணலாம். ஸோ இது ஒரு சினாரியோ தான். நீங்கள் இந்த இடத்துல அப்படியே சின்னதாக மாற்றி தீப்தி சர்மா, ரேணுகா சிங் தாகூரில் யாராவது ஒருத்தர் ட்ராப் பண்ணிவிட்டு கூட மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ வெளியிருந்து வரக்கூடிய பிளேயர்ஸ் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ இதை தவிர்த்து இருக்கக்கூடிய அந்த 4 பிளேயர்ஸ்
சிப்பாலி வர்மா, ஹர்மன்பிரீத் கபூர், ஆஷா ரெட்டி. ஓகே, இந்த 4 பிளேயர்லேருந்து 1 or 2 பிளேயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுக்கணும் கம்பல்சரி. ஸோ மெயினாக இந்த 2 பவுலர்ஸ் இப்போ லாஸ்ட் மேட்சும் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ஆஷா வந்து உள்ள ட்ரீம் டீம் என்ட்ரு ஆகிருப்பாங்க, லாஸ் ஆகிருந்தால் கூட. ஸோ மினிமம் இந்த 2 பவுலரில் ஒரு பவுலர் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ எப்படி டைனா பைக் டி ஹசனை சொன்னமோ அதே மாதிரி தான். இப்போ டைனா ஹைக் டி ஹசன் எப்போ என்ட்ரு ஆகிறாங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். சடையா இக்பால், நஸ்ரியா சந்து இந்த 2 பிளேயரில் யாராவது ஒரு பிளேயரையோ அல்லது சனாவை ட்ராப் பண்ணும்போது அந்த 2 பிளேயரில் ஒரு பிளேயர் எடுக்கணும். அதே போல் தான் இங்கே இந்த ஹைப்பில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் ஜெமிமா ரோட்ரிகஸ் ட்ராப் பண்ணுறீங்க அப்போது, அல்லது மந்தனாவே கூட ட்ராப் பண்ணுறீங்க அப்படிங்கிற இடத்துல இந்த 2 பிளேயர்லேருந்து ஒரு பிளேயர் எடுக்கிற மாதிரி வரும். ஸோ இதுதான் சினாரியோ. இது டேபிள் வைஸ், இது பிக்கிங் வைஸ் கிடையாது, டேபிள் வைஸில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். பிக்கிங் வைஸ்லையும் சில மாற்றங்கள் பண்ணலாம். இதுவே உங்களுக்கு நிறைய குழப்பமாக கூட இருந்திருக்கும். ஸோ அதனால தான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் கொடுத்துட்றேன். ஃபைனலாக திரும்பவும் இதே தான் சொல்லுறோம், புரிஞ்சுக்கிறதுக்காக, குயிக்காக புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இந்தியாவில் இம்பார்ட்டண்ட் பிளேயர்ஸ் ரிச்சா கோஸ், மந்தனா, ரோட்ரிகஸ், தீப்தி சர்மா, ரேணுகா சிங் தாகூர், ஸ்ரீயங்கா பட்டேல், பூஜா வஸ்டேகர். ஸோ இந்த 7 பேர் இம்பார்ட்டண்ட் பிளேயர்ஸ். ஓகேங்களா? இதில் நீங்கள் பிக் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 4லிருந்து 5 பிளேயர் வரைக்கும் இதிலேருந்து ட்ரீம் டீம் என்ட்ரு ஆகிற மாதிரி இருக்கும். பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டண்ட் பிளேயர் முனிபா அலி, எஸ் அமீன், எண்டர், சனா, ஒமிமா சோஹேல், ஸ்ரேயா இக்பால், நஸ்ரியா சந்து. ஸோ இந்த ஒரு 7 பிளேயர் இம்பார்ட்டண்ட் பிளேயர். மினிமம் இப்போது இதுலேயும் இந்தியாவுக்கு சொன்ன மாதிரி சொல்லணும் அப்படின்னு கேட்டால் இந்த 3 பிளேயரில் பாகிஸ்தான் ஜெயிக்குதுன்னா 3 பிளேயர் கூட கன்ஃபார்ம் உள்ளே வர்ற மாதிரி வாய்ப்புகள் இருக்கலாம். ஓகேங்களா? 3 பிளேயர் அப்படிங்கும்போது 3 பேருமே கூட என்ட்ரு ஆகலாம். பட் லாஸ் ஆகுதுன்னா கம்பல்சரி ஒரு பிளேயரை கட் பண்ணி தான் எடுக்கணும். 2 பிளேயர் கூட கட் ஆகலாம். ஸோ நீங்கள் எப்படி டீமை மேக் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து அமையும். 6:5னா 2 பிளேயர் எடுத்துக்கங்க. ஓகே, அடுத்தது 6:5 போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுக்குவோம். 6:5க்கு அதில் 2 பிளேயர் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இதில் இருந்து 2 பிளேயர் வரைக்கும் எடுக்கலாம். ஓகேங்களா? நஸ்ரியா சந்து, சனா, சொஹைல், அமீன். இப்போ ஃபஸ்ட்டு என்ன மாதிரி மேட்ச் மூவ் ஆகும் அப்படிங்கிற சினாரியோவை பொறுத்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதில் 2 பிளேயர் வாய்ப்புகள் இருக்கும். மோஸ்ட்லி பவுலிங் சைடு தான் போகுது அப்படிங்கிறதுனால இந்த 3 பிளேயர்லேருந்து 2 பிளேயர். ஒருவேளை லாஸ் ஆகிறாங்க பாகிஸ்தான் அப்படின்னா இதில் ஒரே ஒரு பிளேயர் மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இந்த 3 பேர்த்தில். ஓகேங்களா? இது 2வது. ஓகே, ஸோ இது இப்போ புரிஞ்சிருக்கும். இப்போ கேப்டன் ஆப்ஷன்ஸ் பார்த்துடலாம். ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு வீடியோ. ஓகே, கேப்டன் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஸோ தொடர்ச்சியாக நம்ம ஆல்ரவுண்டர் கேட்டகரிக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. பட் பவுலிங்க்கு மூவ் ஆகுது. இந்த சினாரியோ தொடரலாம். ஸோ மோஸ்ட்லி ஆல்ரவுண்டரில் இருக்கிறாங்க பிளேயர்ஸ் அப்படிங்கிற பட்சத்தில் பவுலர்ஸுக்கும் கேப்டன் சாய்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு விஷயத்தை மட்டும் எக்ஸ்ட்ராவாக இதில் ஆட் பண்ணிக்கங்க. ஓகே, இப்போது இது கேப்டன் வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டிங்கை சார்ந்தோ பவுலிங்கை சார்ந்தோ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ டாப் கேப்டன் டாப் விசி நம்ம பார்ப்போம் இல்லையா? ஸோ அதோட அந்த சினாரியாவை மட்டும் செக் பண்ணிட்டோம்னா இது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரிய வரும். ஓகே, மந்தனா இஸ் டாப் கேப்டன். ஸோ பேட்டிங்கில் ஆல்ரவுண்டர் தீப்தி சர்மா டாப் கேப்டன் அப்படிங்கிற மாதிரியும் விசியை பொறுத்த வரைக்கும் ஆல்ரவுண்டில் இருக்குது. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பவுலிங்கில் கேப்டன் வர சாய்ஸ் இருக்குது, ஆர் பேட்டிங்கில் கேப்டன் வர சாய்ஸ் இருக்குது. திரும்பவும் ஆல்ரவுண்டருக்கு போகாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் இந்த லாஸ்ட்டு 2 மேட்சஸ் பார்த்திங்கன்னா ஆல்ரவுண்டரில் தான் கேப்டன் டாப் விசி. ஸோ அப்போது நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம் பவுலிங்க்கு கேப்டன் போகலாம் அப்படிங்கிற விஷயத்தை. ஸோ இது வந்து ஆக்சுவலாக மென்ஸ் மேட்ச்சுக்கு தான் இந்த மாதிரி
பண்ணுவோம். பட் உமன்ஸ் மேட்ச்சில் தொடர்ச்சியாக நடக்குது. ஸோ நம்ம அதை ஃபாலோ பண்ணலாம். ஸோ ஆல்ரவுண்டரில் கேப்டன் இருந்து விசியும் ஆல்ரவுண்டரில் இருக்கும்போது பவுலிங்க்கு மூவ் ஆகலாம் ஒன்று. ஸோ பவுலிங்கில் மிஸ் ஆனால் டைரெக்டாக பேட்டிங்க்கு வரலாம். ஆன் டைம் ட்ராக்கை கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு பேட்டிங் அல்லது பவுலிங் ஸோ இந்த இடத்துல ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.